தேங்காயின் நன்மைகள். புரதச்சத்து, மாவுச்சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, தாது பொருட்கள், விட்டமின் சி, அனைத்து வகை பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள், நார்ச்சத்து என உடல் இயக்கத்துக்கு தேவையான அனைத்து சக்திகளும் தேங்காயில் இருக்கிறது. தேங்காய் பால் உடல் வன்மைக்கு நல்லது. தேங்காய் எண்ணெய் சித்த மருத்துவத்தில் பல்வேறு மருந்துகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. தேமல், படை, சிரங்கு போன்ற நோய்களுக்கு தயாரிக்கப்படும் மாதவிடாயின் போது ஏற்படும் அதிக உதிரப்போக்குக்கு தென்னை மரத்தின் வேரிலிருந்து எடுக்கப்படும் சாறு நல்ல மருந்து. வெள்ளைப்படுதல் தென்னம்பூ மருந்தாக பயன்படுகிறது. தேங்காய் எண்ணெய் தடவி வந்தால் தீப்புண்கள் விரைவில் குணமாகும். கூந்தல் வளர்ச்சிக்கும் தேங்காய் எண்ணெய் சிறந்தது என கூறப்படுகிறது. தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் போது கிடைக்கும் புண்ணாக்கோடு கருஞ்சீரகத்தையும் சேர்த்து தோல் நோய்களுக்கான மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன. தேங்காய் எண்ணெய் கொண்டு தயாரிக்கப்படும் தைலங்கள் பல்வேறு நோய்களை குணப்படுத்துகின்றன. நாள்பட்ட தீராத புண்களுக்கு மருந்தாக மத்தம் தைலம், தோல் நோய்களுக்கு கரப்பான் தைலம், வாத மூலிகைகளை குணப்படுத்தும் கற்பூராதி தைலம், தலைக்கு பயன்படுத்தப்படும் நீல பிரிங்காதி தைலம், சோரியாசிஸ் நோய்க்கு பயன்படுத்தப்படும் வெப்பாலை தைலம், தலையில் உள்ள பொடுகுக்கு மருந்தாகும் பொடுதலை தைலம் ஆகிய தைலங்களில் தேங்காய் எண்ணெயின் பங்கு முக்கியமானது. தேங்காயில் உள்ள லாரிக் ஆசிட், கேப்ரிக் ஆசிட் ஆகியவை வைரஸ் மற்றும் பாக்டீரியா நுண்ணுக்கிருமிகளை எதிர்க்கும் திறன் கொண்டதாக உள்ளது. தேங்காயில் உள்ள மோனோலாரின் வைரஸ் செல் சுவர்களை கரைக்கிறது. எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு வைரஸ் லோடை குறைக்கிறது. தேங்காயின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம், வளர்ச்சிதை மாற்றத்திற்கு பெரிதும் உதவுகிறது. இதன் மூலம் சக்தியை அதிகப்படுத்துகிறது. முற்றிய தேங்காய் ஆண்மை பெருக்கியாக பயன்படுகிறது. அதில் உள்ள விட்டமின் இ முதுமையை தடுக்கிறது. தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை ஊக்கப்படுத்துகிறது. இளநீரின் மருத்துவ குணங்கள். மனித குலத்திற்கு இயற்கை தந்த ஒரு பொக்கிஷம்தான் இளநீர். சுத்தமான சுவையாக பானமாக கருதப்படுகிறது. இளநீரில் செவ்விளநீர், பச்சை நீர், இரத்த சிவப்பில் உள்ள இளநீர் என பல்வேறு வகைகள் உள்ளன. எல்லா வகைகளும் மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன. அளவுக்கு அதிகமான வாதம், பித்தம், கபத்தை தீர்க்கும் மருந்து. இளநீர் வெப்பத்தை தணிக்கும். உடலில் நீர்ச்சத்து குறையும் நிலையில் அதை சரி செய்யும். ஜீரண சக்தியை அதிகரிக்கும். சிறுநீரகத்தை சுத்திகரிக்கும். விந்துவை அதிகரிக்கும். மேக நோய்களை குணப்படுத்தும். ஜீரண கோளாறுகளால் அவதிப்படும் குழந்தைகளுக்கு இளநீர் நல்ல மருந்து எனவும், உடலில் ஏற்படும் நீர் உப்பு பற்றாக்குறையை இளநீர் சரி செய்கிறது எனவும் கூறப்படுகிறது. இளநீர் மிக சுத்தமானது. இரத்தத்தில் உள்ள பிளாஸ்மாவுக்கு சிறந்த மாற்று பொருளாக இளநீர் பயன்படுகிறது. இரத்தத்தில் கலந்திருக்கும் நச்சு பொருட்களை அகற்ற இளநீர் பயன்படுகிறது. இளநீரிலிருந்து தயாரிக்கப்படும் ஜெல் என்ற பொருள் கண் நோய்களுக்கு சிறந்த மருந்து என கூறப்படுகிறது. இளநீரில் அதிக அளவில் சத்துகள் உள்ளன. சர்க்கரை சத்துடன் தாது பொருட்களும் நிறைந்துள்ளன. பொட்டாசியம், சோடியம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, செம்பு, கந்தகம், குளோரைடு போன்ற தாதுக்கள் இளநீரில் உள்ளன. இளநீரில் உள்ள புரதச்சத்து தாய்ப்பாலில் உள்ள புரதச்சத்துக்கு இணையானது என கூறப்படுகிறது. இளநீரை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. ஏனெனில் அதில் உள்ள அமிலத்தன்மை வயிற்றில் புண்ணை உருவாக்கும். அதனால் ஏதாவது ஆகாரம் எடுத்த பின் சாப்பிட வேண்டும் என கூறப்படுகிறது.